அட்டகாசமான சுவையில் சப்பாத்திக்கு ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷுங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. எப்பவும் போல் சப்பாத்திக்கு சட்னி, குருமா இந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக குடமிளகாய், வெங்காயத்தை வச்சு ஒரு மசாலா கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. எந்த கலரில் குடமிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். நான் பச்சை கலர், சிகப்பு கலர் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். அதையும் பெரிய சைஸில் இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கருக விடாமல் பார்த்துக்கோங்க. கருகி போச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இது போல் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு வந்த பிறகு இது தனியாக இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் குடமிளகாய் இல்லைனாலும் வெங்காயம் மட்டுமே வச்சு கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைன்னா கடைசியாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் மசாலாலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா மசாலா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளிப்பு இல்லாத தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால திரிஞ்சு போயிட்டு திரியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் கலந்து விட இது நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சருக்கு மாறி வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா மசாலாலாம் வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போது டேஸ்டியான வெங்காயம் குடமிளகாய் மசாலா சப்பாத்திக்கு தாங்க ஸ்பெஷல். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதே தான் கேட்பாங்க வீட்டில். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.